பிக் பாஸ்ல கார் டாஸ்க்ல பல சம்பவம் பல சண்டை வந்து நடந்திருக்கு. ப்ரோமோலயே வந்து விக்ரம் சபரி எல்லாம் செம சத்தம் போட்டு ரொம்பவே கத்துற மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. டாஸ்க்ல ஃபர்ஸ்ட்ல வெளியே வந்தது சாண்ட்ரா தான் போல. அதை தள்ளினது பார்வதி அப்படிங்கறது வந்து இங்க கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சாண்ட்ரா கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் விக்ரம் சபரி வினோத் இவங்க 3 பேரும் கேம்னு கூட பார்க்காம அவங்களுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மத்த எல்லாருமே காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது விக்ரம் சபரி வினோத் இவங்க 3 பேரும் வந்து ஹெல்ப் பண்ணது பார்க்கும்போது செமல்ல நல்ல ஒரு மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. விக்ரம் வந்து என்ன நடந்தாலும் கார்ல இருந்து யாரும் இறங்கிறாதீங்க அப்படின்னு வந்து கத்துறாரு. சபரி வந்து நிறைய கெட்ட வார்த்தை பேசுறாரு. எல்லாமே வந்து மியூட் பண்ணிட்டாங்க. பார்வதி பண்ற பெரிய தப்பு என்ன அப்படின்னா திவ்யா தலைக்கு பக்கத்துல கால் மேல கால் போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. திவ்யாவுமே வந்து வான் பண்றாங்க, மண்டை மேல கால் பட்டுச்சு நடக்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆபத்துல கூட யாரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி விக்ரம் சபரி வினோத் இவங்க 3 பேருமே சண்டை போடுற மாதிரி எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. சபரி இந்த இடத்துல கமருதீன் கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. இந்த கேமுக்காக சாண்ட்ராவை கீழே தள்ளின பாரு 10 நிமிஷத்துல உன்னையும் தள்ளுவா அப்படின்னு வந்து சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கார் டாஸ்க்ல செம சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. எல்லாமே நைட் லைவ்ல தான் வந்து காமிப்பாங்க. விக்ரம் சபரி வினோத் இவங்க 3 பேருமே உண்மையாவே பாராட்டி தான் ஆகணும். ஃபைனலா இந்த டாஸ்க்ல சுபிக்ஷா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. அரோரா தான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.